உதயநிதி சொல்லியிருக்காரு, டெல்லியை பவுல் பண்ணிடுவாங்க. பவுல்னா கிரிக்கெட். டெல்லியை ஃபுல்லாக அவுட் ஆக்கிடுவோம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு அறிக்கை. நீங்கள் மேலோட்டமாக பார்க்கக்கூடாது இந்த அறிக்கை. இந்த அறிக்கையை சொன்னான்னா உள்ளே என்ன பாம்பு வச்சிருக்கான்னு பார்க்கணும். எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறான்? காரி கருத்து புறா எல்லா பேரும் ஓட்டு ஒருவே போட மாட்டான். 75 லட்சம் சாரில் போயிடுச்சு. இவங்க தொகுதியிலே நிற்க முடியலை. அவர் குளத்தில் விட்டு ஓடுறாரு, இவர் இதை விட்டு ஓடுறாரு, சேப்பாக்க விட்டு. இப்படி இருக்குது. பலமான கூட்டணி இருக்குது என்டிஏ. இந்த பக்கம் விஜய்க்கு இளைஞர்கள் கூட்டம் இருக்குது. அப்படி இருந்தும் விரட்டுவோங்கிறாரு யார் உதயநிதி. எப்படி இப்படி உறுதியாக சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய விஷயம் சொல்லணும். இந்த கூட்டம் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், தோக்கணும்னு உறுதியாக தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கான், கடந்த ஒரு மாதமாக எலெக்ஷன் முடிகிற வரை இவங்க பூத்தில் இருக்கிற கூட்டத்துக்கெல்லாம் டெய்லி 1000 ரூபா வாங்கிக்க. பூத்தில் வேலை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் 10 வீடு பிரித்து அவனுக்கு டெய்லி 1000 ரூபா 2000 ரூபா. இந்த 10 வீடை 2 மாதத்துக்கு கண்காணி, அவனோட பேசிக்கிட்டே இரு, அவனுக்கு உதவி செய். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதெல்லாம் கருணாநிதி பாணி. அதுக்கு ஒரு குரூப்பை விட்டுட்டாங்க. மாவட்ட செயலாளர்களுக்கு பூரா பல கோடி ரூபா பணம் போய் இறங்கிடுச்சு. ஓசியில் சேலை கொடுத்துரு, ஒரு கடையை வச்சுக்க, அந்த கடைக்கு போங்கம்மா அப்படின்னு வீட்டில் வந்து சொல்லிட்டு போயிடுவான். அவங்களுக்கு சேலை கொடுப்பாங்க, போய் சேலை வாங்கிட்டு வந்துடட்டும், இலவச சேலை அங்கே கொடுத்துரு. மாவட்ட செயலாளர்கிட்ட கோடிக்கணக்கான பணம். ஒவ்வொரு தொகுதிக்கும் மாவட்ட செயலாளர் பொறுப்பு. அதுக்கு வேண்டிய பணம் 10 கோடி வரை கையில் ஒப்படைச்சிட்டான். 10 கோடி நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நீ தான் செலவு பண்ணணும், நீ தான் ஜெயிக்க வைக்கணும். பெரிய பெரிய தாதாக்கள், கேஎன் நேரு 10 தொகுதி ஜெயிக்க வைக்கணும், இல்லைன்னா தொலைச்சிடணும். அன்பில் மகேஷ் 10 தொகுதி, KKSSR ராமச்சந்திரன் 10, அனிதா ராதாகிருஷ்ணன் 10, பொன்முடி 10. இது மாதிரி பிரிச்சுட்டாங்க. பெரிய பெரிய தாதாக்களுக்கெல்லாம் 10 கோடி 10 கோடி. அதில் ஏடிஎம்கேல இருந்த தாதாக்கள் தான் அதிகம். இதில் சேகர் பாபு சென்னையில் உள்ள 14 தொகுதியும் கொடுத்துட்டாங்க. எத்தனை கோடியும் வாங்கிக்கணும். சேகர் பாபு பணத்தை வாங்கிட்டு அதிமுகவில் பதவியில் இருக்கிற அத்தனை பேரையும் போய் பணத்தை கொடுத்து வேலை செய்யாத அதிமுகவுக்கு நான் சொல்கிறபடி செய் அப்படின்னு எல்லா அதிமுககாரங்களுக்கும் பணத்தை கொடுத்து வேலை செய்யாத அப்படின்னு அங்கேயும் கொடுத்து வச்சுட்டாங்க. ஆக எலெக்ஷன் வேலையை இந்த அளவுக்கு ஜரூராக மற்ற கட்சிகள் பார்க்கல. மற்ற கட்சிகள் கையில் பணம் இல்லை. இவ்வளவு கொடுப்பேன். எடப்பாடி மட்டும் சொல்லிட்டார், 10 கோடி ரூபா நான் செலவு பண்ணுறேன் நம்ம இதுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும், பிஜேபி நீங்கள் செலவு பண்ணுங்க அப்படின்னு ஒரு 10 கோடி ரூபா வச்சுருக்காரு. ஆனால் திமுககாரன் பூரா ஒவ்வொரு அதிமுககாரன் வீட்டிலையும் போய் பணத்தை கொடுத்து ரெடி பண்ணிட்டான். இவங்க 10 கோடி திமுககாரனுக்கு கொடுக்க முடியலை. ஏன்னா திமுககாரன் கொழுத்து போயிருக்கான் கொள்ளையடிச்சு. அதனால் எவ்வளவு இப்போ நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இது ஜனநாயக நாடு, மக்கள் விரும்புகிறவன் தான் தேர்ந்தெடுக்க முடியும். ஆனால் இது சர்வாதிகார நாடு ஆக்கிட்டான் அந்த கொள்ளை கூட்டம். இவன் என்ன பண்ணுறான், மக்கள் என்னடா விரும்புகிறது, மக்களை விரும்ப வை, பணத்தை கொட்டு, சேலையை கொட்டு, ஃப்ரீ சேலை, வேஷ்டியை போய் கொட்டு, வீடுகளை கண்காணி, வாக்காளர்களை கண்காணி, எதிர்கட்சியில் இருக்கிறவனை பூரா கையில் போடு, எதிர்கட்சியில் இருக்கிறவனுக்கு பூரா பணத்தை போடு. இன்னையிலேருந்தே சொல்கிறேன், உங்கள் வீட்டை டிஎம்கேக்காரன் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். உங்கள்கிட்ட பேச வருவான், அடித்து வரட்டுங்க அவனை. உங்கள்கிட்ட பேச வருவான், உங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி கேட்பான். உங்களுக்கு அது வந்துச்சா, தண்ணி வந்துச்சா, இது சாக்கடை அடைக்குதான்லாம் கேட்பான். துரத்துங்க அவங்கள. எல்லாம் சமூக விரோதி பேர் வர்றவன்லாம் எல்லாம் கொள்ளையடிப்பதற்காக வந்திருக்கான். இந்த நம்பிக்கை இப்போது உதயநிதிக்கும் விட்டது. அதனால் எப்படியாவது இந்த மாதிரி குறுக்கு வழியை பிடிச்சி சேகர்பாபு மாதிரி ஆளை வச்சுருக்காங்க. குறுக்கு வழியில் பிடிச்சி எப்படியாவது ஜெயிச்சிடணும். அப்போ இவங்க உறுதியாக ஜெயிச்சிருவாங்களோன்னு நீங்கள் நினைப்பீங்க. நடக்காது. ஏன்னா எம்ஜிஆர் இருக்கும்போது இந்த வேலை பண்ணான், ஜெயலலிதா இருக்கும்போதும் பண்ணான். மக்கள் அத்தனை பேரும் எதிர்ப்பாக இருந்தாங்க. இந்த தடவை மக்கள், இளைஞர்கள் எல்லாம் எதிர்ப்பார்க்காங்க. இவன் கொள்ளையடித்த அத்தனை பணத்தையும் இறைவன் அழிக்கணும் அப்படிங்கிற முடிவில் தான் இவர்கள் புத்தியை மாற்றி கொள்ளையடித்த பணத்தை பூரா உள்ளே இறக்கியிருக்காங்க. அதனால்
அந்த தைரியத்தில் தான் உதயநிதி பேசுகிறார். டெல்லியை அடித்து துரத்துவோம் என்று. அடித்து துரத்த போவது டெல்லியா இல்லை இவர்களாங்கிறத நிச்சயம் எலெக்ஷன் வந்து நமக்கு உறுதியாக காட்டி கொடுத்துரும். நல்லதே நடக்கும், எந்த சூழ்ச்சியும் பழிக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய